ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களுடைய மறைவுக்காக தன்னுடைய திருமண நாள் கொண்டாட்டத்தையே ரத்து பண்ணியிருக்கிறாரா? ஸ்ரீதேவி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நலம் சரியாகணுன்றதுக்காக 7 நாள் விரதம் இருந்திருக்கிறாங்களா? இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு நிறைவேறாத காதல், அந்த காதலை சொல்ல போன ரஜினிகாந்த் ஏன் காதலை சொல்லாம திரும்ப வந்தாரு, இதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்ட பொழுது ஸ்ரீதேவி அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது கே பாலச்சந்தர் அவர்கள் 3 முடிச்சு திரைப்படத்துல. அந்த திரைப்படத்துல தான் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமாவும் கிட்டத்தட்ட 18 படங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஸ்ரீதேவி நடிச்சிருக்காங்க. ராணுவ வீரன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரியான திரைப்படங்களும் அடங்கும். சோ ஆக்டர் ஸ்ரீதேவி மற்றும் ஆக்டர் ரஜினிகாந்த் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருந்த அந்த ஒரு நட்பு அதை தாண்டின ஒரு பழக்கமாகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீதேவி அவர்களுடைய ஃபேமிலி கூட எல்லாம் நெருங்கி பழகிறது, இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு நாள் கிளம்பி போயிருக்கிறாரு ஸ்ரீதேவி அவர்களுடைய வீட்டுக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கிரக பிரவேசம் நடந்துட்டு இருந்ததுதான், ஃபங்க்ஷன். ஸோ வீட்டில் எல்லாருமே கூடி இருந்திருப்பாங்க. கரெக்டாக ரஜினிகாந்த் அவர்கள் காலடி எடுத்து வச்ச உடனே கரண்ட் போயிருச்சான். அந்த இடமே ரொம்ப இருட்டாயிடுச்சான். நார்மலான டயத்திலே வந்து இந்த கரண்ட் போகிறது, குங்குமச்சிமல்லி கீழே விழுகிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள், கண்ணாடி உடையிறது, இதெல்லாம் பார்த்து நம்ம அபசகனம் அப்படின்றத எடுத்துப்போம். அங்கே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் பொழுது இவர் இந்த விஷயத்த சொல்லலான்னு போகும்போது கரண்ட் கட் ஆனது இவருக்கு ஒரு அபசகுணமாக தெரிஞ்சிருக்கு. இந்த ஆன்மீகம் இந்த மாதிரியான விஷயத்தில் அதிகமான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதனால அந்த ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு இது ஏதோ ஒரு அறிகுறி, நம்ம வந்து காதல சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டாராம். இந்த ஒரு இன்சிடென்ட்டை கே பாலச்சந்தர் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்குள்ள காதல் என்னதான் இருந்தாலும் 2 பேருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், இது ஏதோ ஒரு அபசகனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்துல அந்த ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தவர் கடைசி வரைக்கும் ஸ்ரீதேவி கிட்ட காதலையே சொல்லவே இல்லையா. ஆனா இவங்க 2 பேருமே நட்போட பல ஆண்டுகள் ரொம்ப நல்லா பழகிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது 1996ல ஸ்ரீதேவிக்கு திருமணம் ஆயிடுச்சு போனி கபூர் அவர்களோட. இருப்பினும் இவங்க 2 பேருமே 2 பேர் மேல வச்சிருந்த கூடிய அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய ரெஸ்பெக்டா இருந்தது. அதனுடைய ஒரு எக்ஸாம்பிளா தான் ரஜினிகாந்த் அவர்கள் ராணா படப்பிடிப்புல இருக்கும் பொழுது உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்தப்போ ஸ்ரீதேவி அவர்கள் 7 நாள் விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டியிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு சரியாகணும்னு. ஒரு புறம் ஸ்ரீதேவி அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய திருமண நாளையே வந்து, அதாவது திருமண நாள் கொண்டாட்டத்தை ரத்து பண்ணிட்டு ஸ்ரீதேவி அவர்களுக்காக அவருடைய மன வருத்தத்தை ரொம்ப ரொம்ப பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் அந்த காதலால இணைக்கப்படலைனாலும் அந்த ஒரு நட்பு, அந்த ஒரு மரியாதை 2 பேருக்கும் நடுவுல த்ரூ அவுட் வந்து டிராவல் ஆயிருக்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ காதல் அப்படின்றது சேர்றதுல இல்லை, அது எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிந்தும் அந்த ஒரு ஒரு மரியாதையை கொடுக்கலாம், ஒரு அன்பை வந்து செலுத்திட்டே இருக்கலாம் எங்க இருந்தாலும் அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த ஒரு சமயத்துல இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.